சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி, வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், இளைஞர்கள், மகளிரணி என அனைவருக்கும் சால்வை அணிவித்து புரட்சி கலைஞரின் புகழஞ்சலி மாலை செலுத்தி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழஞ்சலி மாலை அனைத்து ரசிகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் சார்பாக செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட, மண்டல, கிளைக்கழக தொண்டர்கள் மற்றும் இளைஞர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு புகழஞ்சலி மாலை செலுத்தி இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் புரட்சி கலைஞரின் தொண்டாக அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தேமுதிக அலுவலகத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நினைவாக, கேப்டன் அவர்கள் நினைவாக ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து புரட்சி கலைஞரின் புகழஞ்சலி மாலை நினைவாக அவரது சார்பாக பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பட்டு அவரது நினைவாக புகழஞ்சலி மாலை செலுத்தப்பட்டது. மேலும் திருமயத்தில் உள்ள அனைத்து இளைஞர்கள், தொண்டர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஏழை எளியோர் மற்றும் பேருந்துக்காக காத்திருந்தோர் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டு புரட்சி கலைஞரின் புகழஞ்சலி மாலை வாசிக்கப்பட்டு புரட்சி கலைஞர்களின் தொண்டுகள், அவரது அரசியல் பணிகள், அவரது சமூக சேவைகள் மற்றும் தமிழ்நாட்டின் திரைப்பட துறையில் தமிழ்நாடு திரைப்பட சங்க தயாரிப்பாளர் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சங்கள் கடனில் மூழ்கிய போது அத்தகைய கடனை நிவர்த்தி செய்த ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக பணியேற்றியவுடன் அவரது புகழ் உழைப்பு எண்ணிலடங்காது என்று அவரது புகழ் மாலை பாடி ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் அவரது நினைவை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தி புகழஞ்சலி மாலை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது திருமயம் மணக்கோட்டையில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது. சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாவட்ட